திமுக என்றாலே உருட்டும் புரட்டும் தான். இந்த கூற்றுக்கு இன்னும் ஓர் எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கின்றார் திருச்சி சிவா. இவர் திமுகவை சேர்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர். நேற்றைய முன்தினம், அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதி, சென்னையிலே பெரம்பூரிலே ஒரு திமுக பொதுக்கூட்டத்திலே அவர் பேசினார். அன்றைய தினம் மறைந்த முதலமைச்சரான, காங்கிரஸ் தலைவரான, மிகவும் போற்றப்படுகின்ற, மதிக்கப்படுகின்ற திரு காமராஜ் அவர்களின் பிறந்த நாள். அதனால் அவரை பற்றியும் பேச்சு எழுந்தது. அந்த பேச்சிலே காமராஜர் அவர்களை பற்றியும் கருணாநிதி அவர்களை பற்றியும் உருட்டு என்று உருட்டினார் திருச்சி சிவா. உருட்டு 1. ஒரு முறை திமுக ஆட்சியிலே தமிழ்நாடு முழுவதும் மின்சார தட்டுப்பாடு இருந்தது. அதை எதிர்த்து கண்டன பொதுக்கூட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்தார் காமராஜர் அவர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கருணாநிதி திருச்சி சிவா அவர்களிடம் கூறினார். அதாவது கூறியதாக கருணாநிதி திருச்சி சிவாவிடம் கூறியதாக திருச்சி சிவா சொல்லிக்கொள்கின்றார். என்ன கூறினார் என்றால், காமராஜருக்கு ஏசி குளிர் சாதனம் இல்லை என்றால், குளிரான சூழ்நிலை இல்லை என்றால் உடம்பிலே அலர்ஜி வந்துவிடும். அதனால் காமராஜர் தங்குகின்ற பயணியர் விடுதிகளிலே எல்லாம், டிராவலர்ஸ் மங்களா தான் குளிர்சாதன பெட்டிகளை, ஏசி யூனிட்ஸ் பொருத்தியதாக கருணாநிதி கூறினார். அதாவது கருணாநிதி கூறியதாக சிவா கூறுகின்றார். இந்த உருட்டு, திருச்சி சிவாவின் இந்த உருட்டு ஒரு முழு பொய் என்பதை வெகு சுலபமாக யூகித்து விடலாம். ஏனென்றால் காமராஜர் நேர்மைக்கு எவ்வளவு புகழ் பெற்றவரோ அதே அளவு எளிமைக்கும், சிம்பிளிசிட்டி, புகழ் பெற்றவர் ஆவார். அனாவசியமான எந்த ஒரு மிகச்சிறிய பணக்காரத்தனத்தையும் அவரிடம் காண முடியாது. எனவே இதை திருச்சி சிவாவின் உருட்டு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அப்படியே அது உருட்டு இல்லை, உண்மைதான். கருணாநிதி திருச்சி சிவாவிடம் அப்படி கூறினார், உண்மையிலேயே கூறினார் என்று வைத்துக்கொண்டால் கூட அதை கருணாநிதியின் உருட்டு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ காமராஜர் அவர்களுக்காக குளிர்சாதன பெட்டிகளை வைத்ததன் மூலம்தான் மின்சார தட்டுப்பாடு வந்துவிட்டது தமிழகத்திலே என்பதை போல அவர் உருட்டி இருக்கின்றார். இப்படித்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். உருட்டு 2. அவசர நிலை காலத்திலே, எமர்ஜென்சியின் பொழுது ஒரு முறை காமராஜர் திருப்பதி செல்ல விரும்பினார். ஆனால் அவர் திருப்பதி செல்ல வேண்டாம் என்று கருணாநிதி அறிவுறுத்தினார். காமராஜரோ, இவர் யார் எனக்கு அறிவுறுத்துவதற்கு, நான் போகத்தான் போவேன் என்று சொன்னார். நான் என்ன திமுகவை சார்ந்தவனா, நான் வேறு கட்சி, நான் போகத்தான் போவேன் என்று சொன்னார். அதற்கு கருணாநிதி, நான் இந்த மாநிலத்தின் முதல்வர், நீங்கள் திருப்பதி செல்லக்கூடாது என்பது என்னுடைய உத்தரவு என்றார். அதையும் காமராஜர் மறிக்கவில்லை. நீங்கள் யார் எனக்கு உத்தரவு போடுவதற்கு என்று கேட்டுவிட்டார். அதன் பிறகு கருணாநிதி காமராஜரிடம், ஐயா, உங்களுக்கு உத்தரவு போடுகின்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் இது எமர்ஜென்சி காலம், உங்களை கைது செய்ய இந்திரா காந்தி அம்மையார் துடித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்தால் பரவாயில்லை, என்னை மீறி எதுவும் நடந்து விடாது, நான் காப்பாற்றி விடுவேன். ஆனால் நீங்கள் திருப்பதிக்கு சென்றால், ஆந்திராவுக்கு சென்றால் உங்களை நிச்சயம் கைது செய்து விடுவார்கள். அதனால் தான் இப்படி கூறினேன், இப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்தேன் என்று விளக்கி கூறினார். அதை கேட்ட காமராஜர் மிகவும் நெகிழ்ந்து போய்விட்டாராம். ஆஹா, கருணாநிதிக்குத்தான் எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான, உன்னதமான அரசியல் பண்பு என்று வியந்தாராம், பாராட்டினாராம். இதுவும் கருணாநிதியின் உருட்டு, அல்லது கருணாநிதி இவ்வாறு தன்னிடம் கூறியதாக கூறுகின்ற திருச்சி சிவாவின் உருட்டு. யாரையாவது கைது செய்ய வேண்டும் என்று இந்திரா காந்தி அம்மையார் விரும்பினால், அதற்கு அந்த மாநில அரசாங்கம் தடையாக இருந்தால், அந்த மாநில அரசாங்கத்தை கலைத்து போட்டுவிட்டு தான் கைது செய்ய நினைத்தவரை கைது செய்யக்கூடியவர் இந்திரா காந்தி. இது நம் அனைவருக்கும் தெரியும். ஜனநாயகத்தை தன்னுடைய காலடிகளிலே போட்டு மிதிக்கக்கூடியவர் அவர். அப்படி இருக்கும்பொழுது அவரிடமிருந்து காமராஜரை கருணாநிதி காப்பாற்றினாராம். கருணாநிதியை இப்படி உண்மையிலேயே கூறியிருந்தாலும் சரி, அப்படி கூறியதாக திருச்சி சிவா அவர்கள் கூறுவதாக இருந்தாலும் சரிதான், இது முற்றிலும் புறக்கணிக்கத்தக்கது. உண்மையின் கலப்படமே இல்லாத உருட்டாகத்தான் இது இருக்க முடியும். அடுத்த உருட்டு எண் 3. ஆக காமராஜர் அவர்கள் கருணாநிதியின் மிக உயர்ந்த பண்பையும் அரசியல் நாகரிகத்தையும் புரிந்து கொண்டு விட்டார். அதனால் அவர் இறக்கின்ற தருவாயிலே, மரணம் அடைகின்ற சமயத்திலே கருணாநிதியின் கைகளை பிடித்துக்கொண்டு, இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள்தான் இனி காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டு வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு உயிர் துறந்தார். பொய். கருணாநிதிக்கும் அரசியல் பண்புக்கும் வெகு தூரம், ஏணி வைத்தால் கூட எட்டாது. அரசியல் பண்பு என்ன,
எந்த பண்பையுமே கருணாநிதியிடம் காண முடியாது. பழி வாங்குவதை ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டவர், எதேச்சதிகார மனப்பான்மை கொண்டவர். அவருக்கும் உண்மையான ஜனநாயக உணர்வுகளுக்கும் வெகு தூரம். திமுகவை பற்றி காமராஜர் மிக மிக தாழ்ந்த ஓர் அபிப்பிராயம் கொண்டிருந்தார். அது உண்மைதான். அது அப்படிப்பட்ட தாழ்ந்த கட்சிதான், உண்மையிலேயே மோசமான கட்சிதான் என்பதை அதற்கு பின்பு வந்த காலம் நம் எல்லோருக்கும் உணர்த்தியது. அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் காமராஜர். அவர் திமுகவை பற்றிய இப்படிப்பட்ட கருத்தைத்தான் கடைசி வரையிலே கொண்டிருந்தார். இந்தியா என்கின்ற நாடாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு என்கின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, ஜனநாயகம் என்கின்ற கோட்பாடாக இருந்தாலும் சரி, இவற்றில் எதையுமே மதிக்காதவர்தான் கருணாநிதி. மக்களை முட்டாளாக்குவதிலேயே அவருடைய முழு கவனமும் சென்று கொண்டிருந்தது. அதிலே வெற்றியும் பெற்றார் என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கருணாநிதி நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பது இருக்கட்டும், அவற்றையெல்லாம் துண்டாக்கி சுக்கு நூறாக ஆக்கி சிதற அடிக்காமல் இருந்தாலே போதுமானது. அப்படிப்பட்டவர் திருவாளர் கருணாநிதி அவர்கள். காமராஜர் அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டங்களிலே ஏதாவது ஒரு கலாட்டா செய்து அந்த கூட்டத்தையே கலைந்து போகுமாறு செய்ய முயற்சி செய்தவர் தான் கருணாநிதி. அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு முன்வந்த பொழுதும், டாக்டர் பட்டம் அளிக்கப்பட்ட பொழுதும் என்னவெல்லாம் நடந்தன, எப்படிப்பட்ட அடக்குமுறை ஏவிவிடப்பட்டது என்பதெல்லாம் நாம் அறிந்ததுதான். நமக்கே இதெல்லாம் நன்கு தெரிந்திருக்கும் பொழுது காமராஜர் அவர்களுக்கா தெரியாது? திமுகவின் நாடி துடிப்பை மிக மிக துல்லியமாக அறிந்திருந்த தலைவர் அவர். எனவே இதுவும் பொய். கருணாநிதி திருச்சி சிவாவிடம் கூறிய பொய், அல்லது அப்படி அவர் கூறியதாக, கருணாநிதி கூறியதாக திருச்சி சிவா நம்மிடம் கூறுகின்ற பொய். இப்படிப்பட்ட மகா உருட்டுக்களையெல்லாம் ஒரே பேச்சிலே பேசிய திருச்சி சிவாவின் இந்த பேச்சுக்கு பலர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். முதுகெலும்பே இல்லாத திமுகவின் கொத்தடிமையாகவே மாறிவிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கூட இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. திருச்சி வேலுச்சாமி மற்றும் செல்வ பெருந்தகை போன்ற காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கண்டனத்தை எல்லாம் அவர்கள் 2 நாட்களில் மறந்து விடுவார்கள். அப்படியே நினைவில் வைத்திருந்து திருச்சி சிவா இப்படியெல்லாம் பேசுகின்றார், திமுக நம்மை பற்றி இணை நினைத்துக் கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள் என்று அவர்கள் மேலிடத்துக்கு, சோனியா காந்திக்கு இந்த விஷயத்தை எடுத்து சென்றால் கூட ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் சோனியா காந்தி அவர்களை பொறுத்தவரையிலே காமராஜர் காலத்து காங்கிரஸே இல்லை, உண்மையான காங்கிரஸே இல்லை. இந்திரா காங்கிரஸ் தான் உண்மையான காங்கிரஸ். எனவே அந்த இந்திரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களை பற்றி திருச்சி சிவாவோ வேறு திமுகவினரோ ஏதாவது கூறியிருந்தால்தான் அவர், சோனியா காந்தி, அதை ஓரளவாவது சீரியஸாக எடுத்துக்கொள்வார். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவர்களை பற்றி ஏதாவது கூறினால்தான் அவர் பொங்கி எழுவார், ஓரளவாவது பொங்கி எழுவார். அதிலும் அதே இந்திரா காங்கிரஸை சேர்ந்த நரசிம்மராவாக இருந்தால் அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர், நரசிம்மராவ், இந்திரா காங்கிரஸின் சோனியா காந்தியின் பல்லக்கு தூக்கி அல்ல. எனவே சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ இதை சட்டை செய்ய மாட்டார்கள். அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். எனவே அவர்களுடைய இந்த கண்டனத்தோடு நின்றுவிடும். கொத்தடிமைத்தனம் வழக்கம் போல தொடரும். திமுகவை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை கூற விரும்புகின்றேன். திமுகவினர் அனைவருமே, அவர்கள் திமுகவினர் என்பதாலேயே நிறைய தீமைகள் கொண்ட கொள்கைகளையும் மனப்பாங்கையும் செயல்களையும் உடையவர்கள். ஒரு சிறிதும் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் மற்றும் தேச ஒற்றுமையை பற்றி ஒரு சிறிதும் கவலைப்படாதவர்கள். ஹிந்தி எதிர்ப்பு, சம்ஸ்கிருத எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, மத்திய ஆட்சியிலே தான் பங்கு பெறாத பொழுது மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது, தங்களுக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை இருட்டடிப்பு செய்வது, உண்மையான செய்திகள் வெளியிலே வராமல் பார்த்து கொள்வது, இப்படி பல தீமைகள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத வேலைகள் எல்லாம் நிரம்ப பெற்றவர்கள்தான் திமுகவினர். ஆனாலும் அவர்களிலே 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று RS பாரதி, செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்றவர்கள். இப்பொழுது உதயநிதியும் அந்த வரிசையிலே சேர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் அனைவரும், இவர்களை போன்றவர்களும் அடிக்கடி உளறி கொட்டுவதிலே வல்லவர்கள். தவறாக அல்லது பொய்யாக எதையாவது பேசி மாட்டிக்கொள்பவர்கள். தங்களின் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஏதாவது பேசி அதிலேயே அந்த சர்ச்சை பேச்சினாலேயே மாட்டிக்கொள்பவர்கள். ஆனால்
திமுகவிலே இரண்டாவது பிரிவும் இருக்கின்றது. அது இந்த திருச்சி சிவா, ஜெகத் ரட்சகன், இன்னும் அவர்களை போன்ற சிலர். இவர்கள் அனாவசியமாக எதையாவது உருட்டி மாட்டிக்கொள்வது இல்லை, பொதுவாக அதிகமாக பேசுவது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது திருச்சி சிவா தன்னுடைய இயல்பையும் மீறி இப்படி எதற்காக உருட்டினார் என்பது புரியவில்லை. எல்லோரும் தங்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்கின்றார்களே, நானும் என்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே இருக்கலாம். நிச்சயமாக தெரியவில்லை. இவர் இப்படித்தான் இனிமேல் செயல்படப் போகின்றாரா என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இப்படி எதையாவது பேசி மாட்டிக்கொள்கின்றாரா என்பதை பார்க்க வேண்டும். எது எப்படியானாலும் பொதுமக்களை பொறுத்தவரையிலே திமுகவினர் வாயை திறந்தாலே அது உருட்டு, புரட்டு, பொய்தான் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாயை திறந்தாலே பொய்தான், வேறு எதையும் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. கெடுவாய்ப்பாக திருச்சி சிவா அவர்கள் கூறிய இப்படிப்பட்ட பொய்களை பொய்கள் என்று நிரூபித்துவிடக்கூட முடியாது. ஏனென்றால் சம்பந்தப்பட்ட இருவரும், அதாவது காமராஜ் அவர்களும் சரி, கருணாநிதி அவர்களும் சரி, இப்பொழுது உயிருடன் இல்லை. பிறகு என்ன, எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பொய்யாக கூறலாம் அல்லது திரித்து கூறலாம். அதைத்தான் திருச்சி சிவா செய்திருக்கின்றார். ஆனால் காமராஜர் மற்றும் கருணாநிதி இருவருமே இப்பொழுது உயிருடன் இல்லை என்பதால் இதை தன்னிடம் கருணாநிதி இவ்வாறு கூறினார் என்பதை திருச்சி சிவா அவர்களால் நிரூபித்து விட முடியாது. ஆனால் கெடுவாய்ப்பாக அப்படி நடக்கவில்லை, இவர் கூறியது பொய் என்று மற்றவர்களாலும் நிரூபித்து விட முடியாது. அதிலே விளையாடுகின்றார் இவர். திமுகவிலே பலர் சிவா இப்படி கூறியதை கண்களை மூடிக்கொண்டு நம்பிவிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஊப்பிக்கள். அவர்களின் அடிப்படை இயல்பே அப்படித்தான். 200 ரூபாய் குவார்ட்டர் பிரியாணி கொடுத்தால் போதும், உண்மையை பொய்யாக்கி விடுவார்கள், பொய்யை உண்மையாக்கி விடுவார்கள். ஆனால் அதை தவிர பொதுமக்களிலே கூட சிலர் நம்பலாம். திமுகவை பற்றியும் திமுகவினரை பற்றியும் அறியாதவர்கள், சரியாக முழுவதுமாக தெரிந்து கொள்ளாதவர்களிலே சிலர் நம்பலாம். அப்படி நம்பிவிடக்கூடாது, உருப்படவே முடியாது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.